நான் இன்னைக்கு ஆரஞ்சு கேக் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன், அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் வந்து மைதா மாவு வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி நான் கேக் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சை வந்து இந்த கிரேட்டரால் நல்லா துருவிக்கணும். இப்போ துருவிக்கிறத நான் காமிக்கிறேன். சின்ன கிரேட்டரால் துருவல்ல, அதனால் நான் பெருசு எடுத்துட்டுருக்கேன். அதில் துருவுறேன். வந்து நான் இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில், வெஜிடபிள் ஆயில் வந்து விடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து இது பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறேன். கொஞ்சம் நல்லா எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா இந்த விஸ்கரால் நல்லா பண்ணுறேன். இப்போ நல்லா ரெடியாக எடுத்து இப்போ அடுத்தது நான் வந்து இந்த ஆரஞ்சை வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன். நான் ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது. ஆரஞ்சை வந்து நம்ம கிரேட்டரில் பண்ணுறது ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அடுத்தது வந்து பால் விட போகிறேன். 1/4 கப் எடுத்துருக்கேன். அந்த பாலை விடுறேன். அடுத்தது வந்து 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை விட போகிறேன். நான் லாஸ்ட்டில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா மாவு வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இப்போ வந்து இதில் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போடுறேன். நான் பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்டீல் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ வந்து நான் வந்து பட்டர் வந்து சுற்றி வர தடவை போகிறேன். சுற்றி வர எல்லாம் தடவியாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த ட்ரேயில் வந்து விட போகிறேன். மாவெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை வந்து விட போகிறேன். கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது வந்து இந்த சின்ன கிண்ணத்தில் விட்டு அதையும் வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். மைக்ரோ அவனை வந்து 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்குள்ளே நான் இது வச்சு 45 மினிட்ஸ் வைக்கணும். மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 45 மினிட்ஸ் ஆகட்டும். கேக்குக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஐசிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுகர் நான் வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன். நான் இது வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட போகிறேன். நான் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக வெந்நீர் விடணும். இதை வந்து இப்போ 1 நிமிஷம் மைக்ரோ அவனில் வந்து வைக்க போகிறோம். மைக்ரோ அவனில் வச்சாச்சு. இது கொஞ்சம் இப்போ திக்காக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் நான் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, அதை கொஞ்சம் விடுறேன். நான் இப்போ வந்து ஆரஞ்சு கேக் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நான் வந்து இந்த சாஸை வந்து இதில் விட போகிறேன். நான் ரெடி ஆகிடுது. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். நான் பை பாய்.